தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். செயலாளர்கள் திரு சுரேஷ் ஹெக்டே, திரு ஹால்வா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற கட்சி தலைவர் எல்லோரும் கலந்து கொண்டோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தமிழ்நாட்டு வருகை, இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய தமிழ்நாட்டு வருகை, பிரியங்கா காந்தி அவருடைய தமிழ்நாட்டு வருகை, இதையெல்லாம் பற்றி ஆலோசனை செய்திருக்கிறோம். தேர்தல் பரப்புரை, தேர்தல் மாநாடு, கிராம கமிட்டி லீடர்ஸ் மீட் தமிழ்நாட்டில் நடத்துவது பற்றியும் கலந்தாய்வு செய்திருக்கிறோம். தேர்தலுடைய உத்திகளை எல்லாம் இங்கே நீண்ட நெடிய நேரம் ஒரு புரிதலோடு பேசி முடித்திருக்கிறோம். அடுத்த கட்டமாக அடுத்த வாரத்தில் அல்லது கிறிஸ்மஸ் விடுமுறைக்கு பிறகு டெல்லியில் மீண்டும் எங்களுடைய அகில இந்திய தலைவரோடு ஒரு கூட்டம் நடக்க இருக்கிறது. ஆகையால் இன்று நடக்க இருந்த கூட்டம் ஒரு வாரம் தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது. அநேகமாக 25ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லை இன்னைக்கு அகில இந்திய தலைவர்களோட ஒரு கூட்டம் இருந்துச்சு, அது அடுத்த வாரம் தள்ளி வச்சிருக்கோம். இன்றைக்கி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருடன் கலந்தாய்வு கூட்டம், தேர்தல் பரப்புரை, எங்கள் தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகை தர இருக்காங்க. அதோடைய ஏற்பாடுகள் எப்படி செய்ய வேண்டும், எந்த இடத்தில் செய்யணும், குறிப்பாக கிராம கமிட்டி லீடர்ஸ் மீட் 2 லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க. அதில் அந்த கூட்டத்தை பற்றியும் இன்றைக்கி விவாதிச்சிருக்கோம். பரப்புரை யுக்திகள் தான், எப்படி எங்களுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பது, அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு?